வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து லைனிங் ப்ளவுஸை முன்னாடி கழுத்தை வந்து அடித்து பரட்டி எப்படி டாட் பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்குது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வந்து சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கழுத்து வந்து நம்ம தைக்கும்போது அடித்து பரட்டணும் அப்படின்னா கட் பண்ணும்போதே நம்ம வந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி கொண்டு வந்திருந்தால் தான் நம்ம கழுத்தை வந்து அடித்து பரட்ட முடியும். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு இடையில காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கணும். கழுத்துக்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணி அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம அடித்து பரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தைக்கிறதுக்கு போகலாம். தைக்கிறப்ப பார்த்திங்கன்னா எப்போதுமே நம்ம மெயின் கிளாத்துக்கு உள்ளே தான் லைனிங் வைப்போம். ஆனால் வந்து நம்ம அடித்து பரட்டுறோம் அப்படிங்கிறனால மெயின் கிளாத்தோட வெளிப்பக்கம் நம்ம லைனிங் வச்சுக்கலாம். வெளிப்பக்கம் லைனிங் இருக்கும்போது பெரட்டும்போது நம்மளுக்கு நல்ல பக்கம் வெளியில் வந்துடும். இப்போ வந்து நம்மளுக்கு சுற்றிக்கும் இடம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கழுத்தை வந்து தைச்சிடலாம். கழுத்துக்கிட்ட தையல் போடும்போது நம்ம வந்து கழுத்துக்கு எவ்வளோ தையல் விட்டுருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம தைச்சாலே போதும். எக்ஸ்ட்ரா தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லூஸ் வந்துடும். கழுத்துக்கிட்ட நம்ம 1/4 இன்ச் விட்டனால 1/4 இன்ச் வந்து தையல் போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து வி மாதிரி தான் முன்னாடி கழுத்து வச்சுருக்கேன். இவங்க வந்து வி கழுத்து தான் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து டேனிங்லாம் குட்டி குட்டியாக வெட்டி விட்டுட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல பக்கம் நம்மளுக்கு வந்துடுச்சு. இந்த இடத்துல லைனிங் மேலேயே ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ நம்ம போடக்கூடிய தையல் லைனிங் மேலேயே இருக்கணும், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம டிசைன் கழுத்துக்கு தகுந்த மாதிரி தையல் போட்டுட்டோம். அடுத்ததாக நம்ம லைனிங்கை வந்து உள்ள பக்கம் திருப்பி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கழுத்தோட ஓரத்தில் நம்ம தையல் போட்டு விட்டுடலாம். நம்ம வந்து டிசைன் கழுத்து வச்சுருக்கனால டேனிங்கில் நிறுத்தி திருப்பி தையல் போட்டுடலாம். அப்படியே வந்து நம்ம தையலை நிறுத்தாமல் அவுட்லைன் ஃபுல்லாகவே தைச்சி பதிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இது லைனிங் ப்ளவுஸுங்கிறனால நம்ம லைனிங்கை வந்து பதிக்கணும். கன்டினியூஸாக பதிச்சு எடுத்துக்கலாம். பதிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். கையில் வந்து தட்டி விட்டுட்டு சுருக்கம் இல்லாமல் பதிச்சு எடுத்துக்கோங்க. கழுத்து வந்து நீங்கள் அடித்து பரட்டணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு தையலுக்காக விட்டு மார்க் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்மளால் அடித்து வந்து பரட்ட முடியும். இந்த கழுத்து நம்ம அடித்து பரட்டுற மாதிரி தான் பேக் சைடுக்கும் நம்ம தையல் போட்டு அடித்து பரட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸரை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சைடு கிளாத் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இதே போல் நம்ம இன்னொரு சைடுக்கும் கிளாத் வந்து ரெடி பண்ணணும். இப்போ நம்ம ரெடி பண்ணது பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடுக்கு உண்டான பீஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், ரைட் சைடுக்குள்ளே கிளாத் எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு லைனிங் வச்சு தையல் போட ஆரம்பிச்சிடலாம். தையல் வந்து கழுத்தோட ஓரத்தில் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. 2 தையல் போட்டுக்கோங்க. 2 தையல் போட்டுட்டு நம்ம அவுட்லைனாக கட் பண்ணி எடுத்துடலாம். திருப்பறக்காக நம்ம உள்ளே வந்து குட்டி குட்டியாக வெட்டி விட்டுடலாம். அப்போ தான் திருப்பறப்ப நம்மளுக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், லைனிங் மேலேயே நம்ம தையல் போட்டுடலாம். இது வந்து வி கழுத்து அப்படிங்கிறனால நிறுத்தி திருப்பிட்டு தையல் போட்டு வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கழுத்தோட அவுட்லைன் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே லைனிங்காக உள்ளே திருப்பிட்டு கழுத்தோட ஓரத்தில் தையல் போட்டுடலாம். கழுத்தை வந்து அடித்து பரட்டுறதுங்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஆனால் நம்ம அடித்து பரட்டும் போது லைட்டாக லூஸு இந்த மாதிரி வராமல் பார்த்துக்கணும். லூஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கழுத்தில் உங்களுக்கு லூஸ் கொடுத்துரும். அதனால் கழுத்தோட அளவை நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கழுத்தோட அவுட்லைன் கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு கழுத்து வந்து லூஸ் ஆகிடும். அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அவுட்லைன் எல்லாத்தையுமே தைச்சி லைனிங்கை பதிச்சிடலாம். இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் ப்ளவுஸ் வந்து கண்டினியூஸாக தைக்கிறது எல்லாமே தனித்தனி பார்ட்டாக நான் வந்து சொல்லி கொடுத்து வீடியோ போட்டிருக்கேன். வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா கிளிக் பண்ணி பார்த்து கட் பண்ணி தைச்சிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து மெஷர்மெண்ட்டை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோவும் நான் வந்து தெளிவாக தான் சொல்லி கொடுத்து போட்டிருக்கேன். அளவு ப்ளவுஸில் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அளவு வந்து கரெக்டாக எடுக்கிறதுக்கு வராது. அது வந்து எந்த மாதிரி எடுத்தால் கரெக்டான அளவுகள் வரும் அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவோட லிங்க் உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் வந்துடும், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம 2 சைடுக்கும் தைச்சி எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு அவுட்லைன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய டாட்டை ஃபஸ்ட்டு பிடிச்சிடலாம். டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே அறுக்காத்து போட்டு அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள். அந்த நேருக்கு நம்ம தையல் போட்டுடலாம். தையல் வந்து போடும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி போடணும். அந்த மாதிரி போட்டுக்கோங்க.
ரெண்டாவது வந்து நம்ம ஆம்கோல் கிட்ட இருக்க டாட்டை நம்ம பிடிச்சிடலாம். அதுக்கப்புறமே நம்ம பட்டன் பெட்டிகிட்டே இருக்குது பாருங்கள், அந்த டாட்டை நம்ம 3ஆவதை பிடிச்சிடலாம். தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து அளவு ஏற்கனவே மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து தையல் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு சைடு தைச்சிட்டோம், அதே போல் இன்னொரு சைடுக்கும் தைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெரிய டாட்டை பிடிச்சிடலாம். அதாவது கீழ்ப்பகுதியில் இருக்குது பாருங்கள், அந்த டாட்டை நம்ம ஃபஸ்ட்டு தையல் போட்டுடலாம். எல்லாத்துக்குமே நீங்கள் 2 தையல் போட்டுருங்க. அதுக்கப்புறமே ஆம்கோல் கிட்ட இருக்குது பாருங்கள், அந்த டாட்டை நம்ம பிடிச்சிடலாம். பிடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி வர மாதிரி தைச்சி எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு டாட் வந்து குழி விழுகாமல் வரும். அடுத்ததாக நம்ம 3ஆவது டாட் வந்து பட்டன் பெட்டிக்கிட்டே இருக்குது பாருங்கள், அந்த டாட்டை பிடிச்சிடலாம். நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க நான் வந்து எப்படி டாட் பிடிக்கிறேன் அப்படிங்கிறத. அதோட ரிசல்ட்டும் பாருங்கள், நம்மளுக்கு வந்து கிராஸ் எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத. ஏன்னா நான் வந்து தைக்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் தைச்சேன். ஆனால் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கட்டிங்கில் தான் எல்லா ரகசியமுமே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிட்டே வந்தீங்கன்னா நீங்களும் இதே போல் கிராஸ் வந்து அழகாக வந்து தைக்கலாம். ஏன்னா நான் வந்து பிகினர்ஸ்க்குலாம் எளிமையாக புரியணும் அப்படிங்கிறக்காகவே நிறைய டிப்ஸ் வந்து தைக்கிறப்ப ஒவ்வொரு வீடியோஸ்குள்ளேயும் நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே போல் டாட் வந்து அழகாக அமையும். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட கிராஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம போடும்போதும் இருக்கும். கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து சார்ஃபாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய கேர்ள்ஸுக்கு வந்து பிடிக்காது. எந்த மாதிரி கட் பண்ணால் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிராஸ் அழகாக அமையும் அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொரு கட்டிங்லேயே தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் தைக்கிற வீடியோ பார்க்குறத விட கட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இதெல்லாம் வந்து தெளிவாக உங்களுக்கு புரியும். நான் வந்து பிகினர்ஸ்க்குலாம் எளிமையாக புரியணும் அப்படிங்கிறக்காகவே ரொம்ப பொறுமையாக தெளிவாக நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே வந்து சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இது போல் வீடியோஸ் வந்து தொடர்ந்து வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி சேலையிலேயே நம்ம வந்து சுடிதார் நம்ம வீட்டிலே எப்படி தைச்சி எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து பிகினர்ஸ்க்குலாம் எதுவுமே புரியணும் அப்படிங்கிறக்காகவே தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கிளிக் பண்ணி பார்த்து கட் பண்ணி தைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டியை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி ஜாயின் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், அப்படியே நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பட்டன் பட்டி தான் ஜாயின் பண்ண போகிறோம். பட்டன் பட்டி ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியாது, எனக்கு இனிமேல் சரியாக வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்டன் பெட்டி தைக்கிறதும் தனியாக வந்து நான் வீடியோ சொல்லி கொடுத்துருக்கேன். தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நேராக வீடியோக்குள்ளேயே போயிடும், பார்த்து நீங்கள் தைச்சிக்கோங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தேனா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இதே போல் பையனோட வீடியோஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.